வணக்கம். சரசரன் தொப்பையை குறைக்கக்கூடிய ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு பதில் நல்லெண்ணெய் கூட சேர்க்கலாம், ஆனால் பாம் ஆயில் மட்டும் சேர்க்கக்கூடாது. அது வந்து நம்ம தொப்பையை வந்து குறைக்கவே விடாது. சின்ன குழந்தைங்களாம் அந்த எண்ணெயை சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க பெரியவங்களுக்கு அந்த எண்ணெய் நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன், பெரிய ஸ்பூனால். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தனி மிளகாத்தூள் தான் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இந்த மிளகாத்தூளுக்கு பதில் வரமிளகாய் வந்து மிக்சியில் போட்டு பல்ஸ் கொடுத்து எடுத்து சில்லி ஃப்ளெக்ஸாக கூட சேர்க்கலாம். தனி மிளகாத்தூள் நமக்கு வீட்டில் அப்படியே ரெடியாக இருக்கும், அதனால் அதை சேர்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணுன்னா அப்பா நமக்காக தனித்தனியாக சமைக்கணும், அதெல்லாம் நம்மளால் முடியாது அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் வந்து நமக்கு வேலை அதிகமாக இருக்குன்றதுனால விட்டுருவீங்க. ஆனால் இந்த என்னோட வீடியோவில் காமிக்கிற எல்லா ரெசிபியுமே நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் எல்லாமே நல்லா வதங்கின பிறகு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இதை நல்லா வதக்கிக்க போகிறேன். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் ஒரு 2 கப்பு கேழ்வரகு மாவு தான் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த கீரை வந்து நல்லா வதங்கின பிறகு தண்ணி சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே கேஸை வந்து ஆஃப் பண்ணிடணும். அப்புறமாலாம் நம்ம இது மாவை வந்து சூடில் சேர்க்க தேவையில்லை. அந்த கீரை நல்லா வதங்கி வரும் பாருங்களேன். அப்புறமா நான் இந்த கேழ்வரகு மாவு வீட்டிலே தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இல்லை வீட்டில் ரெடி பண்ணிக்க முடியாது அப்படின்றவங்க கடையில் கூட வாங்குகிற மாவு வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து காலையில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நானே ஒரு 4 இட்லி அந்த மாதிரி சாப்பிடுவேன். அப்புறம் மதியம் சாதம் சாப்பிடுவேன். நைட்டுக்கும் அதே மாவில் இட்லியோ தோசையோ இல்லை சப்பாத்தியோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது தான் நான் வந்து நல்லா ஒரு 100 kg அளவுக்கு போனேன். அதுக்கப்புறம் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சது என்னென்னா வாக்கிங் போக ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் காலையில் இந்த இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிட்றத விட்டுட்டு அதுக்கு பதில் கேழ்வரகு, அப்புறம் இந்த சிறுதானிய அரிசி வகைகள் சாமை, வரகு, திணை, அப்படி இல்லைன்னா இந்த கொள்ளு இருக்கு இல்லைங்களா, கொள்ளு 1 கப்பு, பார்லி 1 கப்பு, மிளகு, சீரகம் இதெல்லாம் நல்லா வறுத்து ஆறின பிறகு மிக்சியில் மாவாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதில் கஞ்சி வச்சு குடிக்கும்போது சூப்பராக வெயிட் லாஸ் ஆச்சு. நான் அந்த வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுனா இப்போ குழந்தைக்கெலாம் ட்ரை பண்ணுறாங்கன்னா அந்த கொள்ளுலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் அதை தவிர்த்துருங்க. அந்த மாதிரி நீங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னும் போது. மற்றபடி வேறு ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை உடம்புல, எனக்கு வந்து தொப்பை குறைஞ்சா போதும் அப்படின்றவங்க காலையில் டீ காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒயிட் சுகர் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு குடித்து பழகிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு வாரம் கழித்து அந்த டீ காஃபி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா வெயிட் வந்து சூப்பராக ஸ்பீடாக குறையும். இது கூட வாக்கிங் போக டைம் இருந்ததுன்னா எப்போ டைம் இருக்கோ காலையிலையும் போகலாம், இல்லை காலையில் எனக்கு டைமே இருக்காது, பசங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும், வேலைக்கு போகணும் அப்படின்றவங்க ஈவினிங் போகலாம். எப்போ டைம் இருக்கோ அப்படி போகலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்பாங்க காலையில் போனால் நல்லதா ஈவினிங் போனால் நல்லதா அப்படின்ட்டு. நான் 100 kg இருந்தபோதெல்லாம் ஈவினிங் தான் வாக்கிங் போவேன். காலையிலேருந்து வேலை இருக்கும், போக டைம் இருக்காது. ஈவினிங் வந்து ஒரு 5 மணிக்கா போயிட்டு 6 மணிக்கு வந்துடுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு முடியும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து அப்படியே தோசை தவாவில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி அப்படியே ஒரு லைட்டாக கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். ஈஸியாக அப்படியே திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடணும். இப்போ இதை வந்து காலையில் இந்த கேழ்வரகு அடைய சாப்பிட்டுட்டிங்க அப்படின்னா மதியம் வந்து முட்டை, அப்படி இல்லைன்னா நிறைய காய்கறி செய்திருக்கீங்கன்னா அந்த காய்கறி, அப்படி இல்லைன்னா பன்னீர், அதுவும் இல்லைன்னா சுண்டல் வகைகள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கு மேலே சாப்பிடாம விரதமாக ஃபாலோ பண்ணிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ வந்து சூப்பராக வெயிட்டு குறையும். இல்லை என்னால் அந்த மாதிரிலாம் பசி தாங்காது அப்படின்னா காலையில் உங்களுக்கு பசி தாங்கன்னா காலையில் சாப்பிட்றத விட்டுட்டு மதியமும் ஈவினிங் ஒரு 6 மணிக்குள்ளே சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிக்கலாம்.
அப்படி இல்லைன்னா க்ரீன் டீ குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணேன். இப்போ இந்த கேழ்வரகு அடையை இல்லை நான் காலையில் ஒரு பிளாக் காஃபி குடிச்சிக்கிறேன், 2 முட்டை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா மதியம் இந்த கேழ்வரகு அடையை சாப்பிட்டுக்கோங்க. நைட்டு வேறு ஏதாவது சுண்டல் வகையில் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா காலையில் பழங்கள் சாப்பிட்டுட்டு மதியம் ஏதாவது முட்டை காய்பொரியல் சாப்பிட்டுட்டு ஈவினிங் இந்த அடையை எடுத்துக்கோங்க. சூப்பராக வெயிட் குறையும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.